இவருக்கு வணக்கம். பரந்தூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய விமான நிலையம் கொண்டு வருவதற்காக தமிழக அரசு விவசாய நிலங்களை தொடர்ந்து கையகப்படுத்திட்டு வராங்க. இதை எதிர்த்து விவசாயிகள், அந்த ஊர் மக்கள், குறிப்பாக அந்த ஏகனாபுரம் அப்படிங்கிற அந்த ஊர் மக்கள், அவர்கள் மட்டுமல்லாது கூட 12 கிராமம், மொத்தம் 13 கிராமத்தை சேர்ந்த மக்கள் அந்த ஏகனாபுரத்தில் சுற்றி இருக்க 13 கிராமங்களும் சேர்ந்து அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டு வராங்க. இதற்கு பார்த்திங்கன்னா, இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் போய் ஆதரவு தெரிவித்து அந்த மக்களோட கலந்துரையாடி இருக்கார். தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் பார்த்திங்கன்னா, என்னப்பா விஜய் தொடர்ந்து பனையூரார், அந்த ஊர்லேயே உட்காந்து தான் அவர் அரசியல் பண்ணுவார், அந்த வீட்டில் உட்காந்து அரசியல் பண்ணுவார், ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கலாம் தொடர்ந்து பேசிகிட்டு வந்தாங்க சமூக வலைத்தளங்களில். இப்போ தான் அவர் விஜய் களத்தில் வந்திருக்காரு. களத்தில் அவரே அதை ஓப்பனாகவும் அந்த மக்களை சந்திக்கும் போது அவர் அந்த பிரச்சார வாகனத்தில் மேலே நின்று பேசியிருக்காரு. பேசும்போது அவர் தெளிவாக அதை சொல்லியிருக்காரு. என்னோடய கள பயணம் விவசாயிகளை ஆதரித்து இருக்கணும், விவசாயிகளுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக விவசாயிகளுக்கு பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய களப்பயணத்தை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசியிருக்கார். ஸோ இதுதான் இப்போ அரசியலில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. அதற்கு காரணம் என்னென்னா, விஜய் பேசின விஷயங்கள் தான். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரந்தூர் விமான நிலையம் வருவதற்கு தமிழக அரசு இவ்வளவு ஆர்வம் காட்டுறது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடப்பதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசியிருக்காரு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இது ஏன்னா இது இவ்வளவு ஓப்பனாக அவர் பேசியிருக்கிறது தான். இதுதான் இதற்கூட காரணமாக இருக்குது. அந்த பரந்தூர், அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் பார்த்திங்கன்னா, தமிழக அரசு கையகப்படுத்தக்கூடிய அந்த நிலங்களில் கிட்டத்தட்ட 47% அதிகமான நிலம் விவசாய நிலமாக இருக்குது. ஸோ இதனால தான் விவசாயிகள் அதிகமான பேர் சேர்ந்து போராடிட்டு வராங்க. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, விஜய் வந்ததற்கு காரணமாகவே அவர் சொன்னது அந்த 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய அந்த ராகுல் அப்படிங்கிற ஒரு பையன், அந்த பையன் பேசின விஷயத்தை தான் விஜய் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறாரு. அது என்னோட அதிகமாக நெகிழ்ச்சி செய்தது. அதனால தான் நான் இந்த களத்தில் நேரடியாக மக்களை சந்திக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இந்த தம்பி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எதற்கு எங்களுக்கு விமான நிலையத்தில் பணக்காரங்கள்லாம் போவாங்க, நாங்கள் ஏழைகள்லாம் இந்த நீர்நிலைகளும் இங்கே தான் என்னோடய ஸ்கூல் இருக்குது, ஸோ எனக்கு விமான நிலையம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. இந்த கத்தி படத்தில் விஜய் பேசியிருப்பாப்பு இல்லையா, கத்தி படத்தில் அந்த விஜய் மட்டும் தான் பேசியிருப்பாப்புல. ஆனால் இங்கே நிறைய அது போன்ற கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அங்கே சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். இவர் தொடர்ந்து போராடிக்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இதை எல்லாமே விஜய்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து தான் அவர் அந்த களத்தில் பேசியிருக்காரு. அவர் பேசுனதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவாக போராடினீங்க, இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுறீங்க, இது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது புரியலன்னு அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஆனால் நிறைய விஷயங்கள் அவர் ஓப்பனாக சொல்லலை. ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அப்படி தானே செயல்படுவாங்க. ஸோ அப்படி தான் அவர் அதை பேசியிருக்காரு. அதே மாதிரி அவர் பேசுனதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, அந்த ஊர் குலதெய்வம், ஊரோட அம்மன், அவங்களையும் நீங்கள் கண்டிப்பாக நம்புகிறீங்க, அவங்க உங்களை கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக நான் இருப்பேன், சட்ட போராட்டம் பண்ணுவதற்கும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. இந்த பரந்தூரில் பார்த்திங்கன்னா, சதுப்பு நிலம் முக்கியமாக சொல்லப்படும். பார்த்திங்கன்னா, சதுப்பு நிலத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க. சதுப்பு நிலத்தோட அதோட அருமை என்ன, அது மழைக்காலங்களில் எப்படி நம்மளுக்கு பயன்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அதிகமான சதுப்பு நிலங்கள் இருக்குது. இதெல்லாம் அழிஞ்சிச்சுன்னா அங்கே ஏரிகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் அழித்து தான் விமான நிலையம் கொண்டு வரணுமா அப்படிங்கிறதையும் விஜய் கேட்டிருக்காப்புல. அதாவது பார்த்திங்கன்னா, இதற்கான மாற்று திட்டங்கள், அதிகமான பாதிப்பு இல்லாத நிலங்களை கையகப்படுத்தி கூட நீங்கள் பண்ணலாம் அப்படின்னும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. நிறைய விமான நிலையங்கள்லாம் செயல்படாமலே இருக்காங்க, அதையெல்லாம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருக்காரு. ஸோ பார்த்திங்கன்னா, விஜயோட அரசியல் பயணம், களப்பயணம்ங்கிறது தான் ஆரம்பிக்குது. ஸோ விஜய் அடுத்து நடைப்பயணம்லாம் போகிறது மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த அவரோட அரசியல் பயணத்துக்கு வந்திங்கன்னா, பரந்தூர் மக்கள், ஏகனாபுரம் மக்கள் எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷம், எங்களோட போராட்டம் இன்றைக்கி உலகம் அளவு எல்லாரும் பார்க்குற அளவுக்கு விஜய் கொண்டு போயிட்டார், சட்ட போராட்டம் எங்களுக்காக பண்ணுவதாக விஜய் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு அந்த மக்கள் எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட்டாக ரொம்ப பேசியிருக்காங்க. அதுவும் நம்மளால் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ பார்த்திங்கன்னா, விஜய் இந்த போராட்டங்கள் பார்த்திங்கன்னா, எனக்கு சீமான்லாம் பேசுகிறார், வெறுப்பு அரசு தொடர்ந்து கண்டினியூஸாக மக்களை டென்ஷனாகவே வச்சுருப்பாப்புல. ஆனால் விஜய் எப்படி பார்த்திங்கன்னா, மக்களை ஒரு டென்ஷன் ஆக்காமல் கண்டிப்பாக அவரோட போராட்டத்துக்கு கரெக்டாக நின்றுட்டு போகிறாப்புல. ஸோ நானும் இந்த காணொலியில் நான் பேசுகிறதுனால ஏதோ விஜய்க்கு சப்போர்ட்டர் அப்படிலாம் நினச்சிக்கிறாங்க. ஸோ ஒரு நம்ம பேச வேண்டிய இது ஒரு அவசியம் இருக்குது. ஏன்னா அரசியலில்
நம்ம வந்து கண்டு காணாமல் எல்லா விஷயத்தையும் கண்டு காணாமல் இருக்க முடியாது. ஸோ சில விஷயங்கள் நம்ம பேசி தான் ஆகணும். விஜயோட அந்த பரந்தூர் விசிட் வந்து அரசியலில் ரொம்ப கவனிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஆளுங்கட்சியையும் சரி, அவர் சென்ட்ரலையும் சரி, மத்திய அரசியலையும் சரி அதிகமாகவே எதிர்த்து நேரடியாக பேசியிருக்காரு. அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு டிஎம்கே பற்றி. நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் அவங்க கூட இருப்பீங்க, நம்புகிற மாதிரியே நடிக்கிறது, எதிர்ப்பு தெரிவிக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே பேசியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டிய விஷயத்தை விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ நன்றி. மீண்டும் ஒரு காலையில் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.